பிரைஸ் தி லார்ட். வெரி குட் மார்னிங் டு யூ ஆல். இந்த காலை வேளையில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். போன வீடியோவில் நம்ம கற்றுக்கொண்டது போல மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வைத்து நாம் கற்றுக்கொண்டோம். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நாம் வாசித்தோம். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். அதன்படி நாம் நடக்கும் பொழுது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதையும் குறித்து நாம் அன்றைக்கு நாம் பார்த்தோம். தொடர்ந்து இன்னைக்கும் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரத்திலே 19வது வசனம், சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். We must have truthful lips. We must be truthful. உண்மையை பேசி சத்தியத்திலே நடக்கிறவன் நிலைத்திருப்பான் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். உண்மை என்று சொல்லும் பொழுது நாம் அநேக நேரத்திலே நாம் பார்க்க முடிகிறது, ரொம்ப கேஷுவலா நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தி வருகிறோம். குழந்தை இடத்துல பார்க்கும்போது உண்மையை பேசணும், உண்மையை சொல்லணும்னு உலகத்துலேயுமே 2 பேர்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லணும். டாக்டர்கிட்ட உண்மையை சொல்லணும், இல்லை வேற யார்கிட்ட போலீஸ்டியா வக்கீல்ட்டியா அவங்ககிட்ட நீங்கள் உண்மையை சொன்னாதான் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இது ரொம்ப காமனான ஒரு பழக்கம். இது நான் இங்கே நம்ம கிறிஸ்டியன்ல மட்டும்தான் இது பெருசாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதர் ரிலிஜன்ல கூட நம்ம வேலை பார்க்குற இடங்கள்ல இல்லை எல்லா இடத்துலையும் காமனாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறது என்னன்னா உண்மை. ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்குள்ள என்ன தேவை? உண்மை. இந்த உண்மை எவ்வளவுக்கு நம்ம எந்த அளவுல அந்த உண்மையோட லெவல்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த காலை வேளையில நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதே போலதான் ஆண்டவரும் இந்த விஷயத்துல நமக்கு ரொம்பவும் இந்த விஷயத்த நம்ம இன்ஸ்டியூட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சத்திய உதடுகள்னா சத்திய உதடு உள்ளவர்களா இருக்க வேண்டும். இங்கிலீஷ் வாசிக்கும் போது ட்ரூத்ஃபுல் லிப்ஸ் என்ட்யூர் ஃபார் எவர். சத்திய உதடு என்றும் என்றும் நிலைத்திருக்கும். இந்த சத்திய உதடுக்கு அப்போ ஆப்போசிட் என்ன? பொய் நாவுன்னு. இந்த பொய் நாவுனா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொய் சொல்றதுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொய் சொல்றது ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். பட் பொய்யிலே நிறைய விதமான பொய்கள்லாம் இருக்குது. இப்போ பொய்னா என்னன்னு கேட்கும் போது உடனே நம்ம சொல்லுவோம், உண்மைக்கு மாறாக சொல்றதுதான் பொய். ஓகே, கரெக்ட் தான். அடுத்து இந்த பொய் எப்படிலாம் நமக்குள்ளாக வருது, இந்த பொய் வர்றதுனால நமக்குள்ள என்ன மாறுபடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எங்க வீட்டுல நான் இன்னைக்கு பழைய சோறு சாப்பிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வெளியில போய் கேட்கும் போது நான் பிரியாணி சாப்பிட்டேன் சொல்றேன் பார்த்தீங்களா, இது ஒரு பொய்னு. இது ஒரு பொய். அடுத்து வேற என்னெல்லாம் பொய் இருக்கு உங்களுக்கு தெரியும். இன்னும் வீட்டுல இருந்து கிளம்பிருக்க மாட்டோம், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பக்கத்துல டிராஃபிக்கா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா சென்னையில இதை காமனா சொல்லக்கூடிய ஒரு பொய்யா மாறிடுச்சு. வழக்கமா இது என்ன சொல்லுவாங்க, வழக்கு சொல்லாங்க, அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தையா மாறிடுச்சு. ஓகே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த பொய் நமக்குள்ள வரனால நம்மளை எப்படி ஆக்குது, நம்ம எப்படியா மாறுவோம், நம்ம ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் இப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ பிரிட்டண்டிங் சொல்லுவாங்கன்னா இது ஒரு லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எங்க வீட்டுல நாங்க வறுமையில இருப்போம், ஆனா நாங்க நல்லா தான் இருக்கிறோம், செழிப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அதை மேன்மைப்படுத்தி ஓகே நாங்க பக்காவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுன்னு. எங்க வீட்டுல ஒரு கோடி இருக்கும். இப்படி 2 சைடும் செவர் இருந்ததுன்னா சென்டர்ல ஒரு பாதை இருக்கும். இதுக்கு பேர் சவுத்துல கோடின்னு சொல்லுவாங்கண்ணே. அந்த கோடி வழியா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ஸ்கூல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம்னா, எங்க வீட்டுல 1 கோடி இருக்கு. ஆனா அதை எதை மீன் பண்றோம்? நம்ம வீட்டுல 1 கோடி இருக்கு. 1 கோடினா என்னது? ஒரு 1 crore இருக்கு அப்படின்னு. இது சும்மா சொல்றதுனால இது ஒரு பொய் தான். இப்படி நம்ம பொய் சொல்ல ஆரம்பிக்க, இப்படி நம்ம செய்யும் போது நமக்குள்ளாக பிரிட்டண்டிங் தானா வளர்ந்து கொண்டு இருக்குது. இதை தாண்டி எக்ஸாஜரேஷன் சொல்லுவாங்கன்னா மிகைப்படுத்தி பேசுதல். இப்போ ஒரு பையன் பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸும் ஒரு பைக்கும் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. அவன் போகும்போது பார்த்துட்டு போயிட்டான். அதே வழியா தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போறாங்க. ஸ்கூல்ல போயிட்டு அவங்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது எல்லா டீம் சேர்ந்து பேசும்போது, நான் அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தேன், இந்த பஸ்காரன் இவ்வளோ ஸ்பீடா வந்தான், அந்த பைக்காரன் ஆப்போசிட்ல வந்துட்டான், அவன் மேலதான் தப்பு. ஆனா அவன் அப்படி வராம இருந்திருந்தா அவனுக்கு எதுவும். ஆனா அங்க மேட்ரு என்னன்னா, அவன் பார்த்துருக்கவே மாட்டான் ஆக்சிடென்ட். சும்மா பேருப்பான். அங்க அவன் ஹீரோயிசத்துக்காக இப்படி ஒரு மிகைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு பொய். இப்படிப்பட்ட பொய் நம்ம இடத்துல இருக்குதா என்பதையும் நாம் செக் பண்ணி பார்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஒருவேளை நம்ம அப்படி பேசுறவங்களா இருந்தோம் அப்படின்னா சில நேரங்கள்ல இப்படி கூட பேசுவோம். தன்னை அழித்துக் கொள்ள, தன்னை அழுத்திக் கொள்ளுதல், செல்ஃப் டிசெப்ஷன். ஒரு விஷயம் நம்ம பொய் சொல்றதுனால
நம்ம ஓகே நம்ம பெருசா தெரியும் அப்படின்னு நம்ம கண்களுக்கு தெரியும். பட் அதனுடைய விளைவு என்னன்னா தன்னை தானே அழித்துக் கொள்ளுதல். இந்த 3 விஷயங்களையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இந்த காலை வேளையில இன்னைக்கு முழுக்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது இந்த விதத்துல ஏதாவது நான் பொய் சொல்றேன்னா, இந்த விதத்துல நம்ம பொய் சொல்ல ஆரம்பிக்கும் போது நமக்கு என்னெல்லாம் நடக்கும்னா, மேக்ஸ் யூ அன்ட்ரஸ்ட்வர்த்தி. இப்போ நமக்கு ஒரு நம்ம ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்க முடியாது. அப்போ பொய் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடித்தளமே இல்லாம போயிடும். பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமா இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ட்ரஸ்ட்வர்த்திங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ எது எங்க இருந்து உருவாகுது? உண்மை இருக்கிற இடத்துலதான் அவங்க மேல நம்ம ட்ரஸ்ட் வைப்போம். இப்ப சும்மா ஒரு கம்பெனிலே வேலை பார்க்கறாங்க, 10 பேர் வேலை பார்க்கறாங்க, ஒரு கோடியை தூக்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவாங்களா? மாட்டாங்க. ஏன்? அவன் ட்ரஸ்ட்வர்த்தியா இருந்தா மாத்திரம் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி பொய் சொல்லும் போது நம்மளை எப்படி பண்ணும் அப்படின்னா, ரிசல்ட் என்ன பண்ணும்னா அன்ட்ரஸ்ட்வர்த்தியா மாத்திரும். அடுத்து டெஸ்ட்ராய் கேரக்டர். நம்மளுடைய கேரக்டர் நல்ல குணாதிசயங்களையும் அது என்ன பண்ணிடும்னா கெடுத்து போட்டு விடும். நமக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், நல்ல குணாதிசயங்கள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, விருந்தாளிகள்லாம் வரும்போது நல்லா கவனிப்போம், நல்லா அவங்ககிட்ட பேசுவோம், அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்கு நம்ம பாசிட்டிவா பேசி கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், நிறைய கைட் பண்ணுவோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு பொய் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த இடம் அடி வாங்கி போயிடும். கேரக்டர் குணாதிசயங்கள் முழுவதுமாய் மாறி போய்விடும். இன்னைக்கு இந்த காலை வேளையில நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, அதே நீதிமொழிகள் 18வது அதிகாரத்திலே 21வது வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நம்முடைய நாவின் அதிகாரத்துல ஆண்டவர் மரணத்தையும் வச்சிருக்கிறார், ஜீவனையும் வச்சிருக்கிறார். உங்களை நம்பி உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், சபையிலிருந்து நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நாம் எப்படி பிறரை தூக்கிவிட வேண்டும், எப்படி பிறரை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். மாறாக நாம் இப்படி இருப்போமானால், இப்படி பொய் நாவு உள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் நிலைத்திருப்பது சாத்தியமற்றது, நாம் நிலைத்திருக்க முடியாமல் போகும். இன்றைக்கு இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட நமக்குள்ளாக அது ஆட்டோமேட்டிக்காவே சின்ன வயசுல இருந்தே பழகிருக்கும். ஒருவேளை அப்படி நம்ம பழகிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பொய்கள்லாம் நமக்குள்ள அதாவது கேஷுவலா மாறி இருக்கும், ரொம்ப கேஷுவலா வந்திருக்கும். அதை நம்ம செக் பண்ணி அதை நம்ம சரிப்படுத்தி கொள்வதற்கு இது சரியான நேரம். இன்றைக்கு அந்த நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவனிடத்தில் கேட்போம். பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொய்கள் உள்ள இருந்தா ஆண்டவரே எங்களுடைய நாவுகளை சத்திய உதடுகளாய் கர்த்தரின் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பொய்கள் ஆண்டவரே நாங்கள் அறியாமலே பேசிக்கொண்டிருந்தால் கர்த்தர் நீர் எங்களை மன்னித்து இப்பொழுது நாங்கள் சத்திய உதடுள்ளவர்களாய் மாறி உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவரே மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீங்க அதை ஆண்டவரே பதிலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காக முயற்சி செய்கிற ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் நீங்க மேல இருந்து பாக்குறீங்க ஆண்டவர். இன்றைக்கு அவங்கள அந்த ஸ்டேட்டிலிருந்து அந்த படுகொலிலிருந்து கர்த்தர் நீர் தூக்கி விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.